மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நிர்குண ஸ்வரூபமாக சொல்லிக்கொண்டே நமக்கு அவள் நிஸ்திரை குன்யாவாக இருக்கிறாள், பராபராவாக இருக்கிறாள் என்று சொல்லி அடுத்ததாக அனைத்தும் கலந்த ஒரு ரூபம் என்று சொன்னார். அந்த ரூபத்திற்கு என்ன நாமம் என்று கேட்டால் அதற்கும் வாக்தேவதைகள் அழகாக இந்த நாமத்தை சொல்லி இதுதான் அந்த ரூபம் என்று சொல்கிறார்கள். ஓம் சத்யஜானானந்தரூபாயை நமஹ. ஓம் சத்யஜானானந்தரூபாயை நமஹ. இப்போ இதில் என்ன பதம்? சத்ய ஞான ஆனந்த ரூபா. ஆக சத்தியமாகவும் ஞானமாகவும் ஆனந்தமாகவும் அந்த வடிவத்தில் இருக்கிறாள். அதுவாகவே அவள் இருக்கிறாள். இது முதல்ல பார்த்தோம், சச்சிதானந்த ரூபிண்யை நமக அப்படின்னு. அங்கு ஆனந்தமாக இருப்பவள் இங்கு ஆனந்த வடிவமாகவே மாறிவிட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. சத்திய வஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் நம்ம சொல்லணும் அப்படின்னா இவள் ஒருத்தி மட்டும்தான், ஒரே சத்தியம்தான். அது என்ன? ஞானம். அந்த ஞானத்தை கொடுப்பவளாகவும் அவளாகவே இருக்கிறாள். அதனால தான் அவளை ஞானதா ஞான விக்கிரகா அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆனந்த ரூபிணியாக இருக்கிறாள் இல்லையா? அப்ப சத்தியம் ஞானம் ஆனந்தம் இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து பிரம்மஸ்வரூபமாக இவள் விளங்குகிறாள். முதல்ல பார்த்தோம் பிராணதா பிராணரூபிணி பராபரா அப்படின்னு எல்லா சூட்சும ரூபமாக பார்த்தோம். இப்ப அந்த பரம் என்பவள் எப்படி இருக்கிறாள், அவளுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்று இந்த ஜீவனுக்கும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் எப்பொழுது ஆவல் வந்திருக்கும் இல்லையா? அப்ப அவளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருப்பாள்? பராவாக இருந்தாலும் சத்திய வடிவாக ஞான வடிவாக அவளை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் தைத்திரிய உபநிஷத்துல பிருகுபலியில அழகா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஒரு ரிஷியிடம் அவருடைய மகன் கேட்கிறாராம், தந்தையே பிரம்மம் என்றால் என்ன என்று எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லுவாராம், உன்னோட கண்ணுக்கு எது தெரிகிறதோ அதையே பிரம்மம் என்று நினைத்து உபாசனை செய் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு அந்த பையன் என்ன பண்றாராம், உனக்கு தெரிய வேண்டியது தெரியும்னு அப்பா சொன்னாரே, அப்ப என்ன பண்ணலாம்? ஒவ்வொன்றாக இதுதான் பிரம்மம் என்று நினைத்து உபாசனை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்புறம் என்ன சொன்னார் அவருடைய தந்தை? உன் கண்ணுக்கு எது தெரிகிறதோ அதையே பிரம்மம் என்று நினைத்து உபாசனை செய், அதற்கு பிறகு உனக்கு தெரிய வேண்டியது தெரியும். இதுதான் விஷயம். முதலில் அன்னம் தான் பிரம்மம் என்று ஆரம்பிக்கிறார். பிறகு அடுத்த நிலைகளை தாண்டி பூரணமாக பிரம்மம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்கிறார். அதுபோல் நாமும் ஏதாவது ஒரு உருவத்தை பிரம்மம் என்று நினைத்து உபாசனை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நிர்குண பிரம்மத்தை கடைசியாக தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை என்றால் இந்த மனது எப்படின்னு சொன்னோம், அடங்காத ஒரு விஷயம், நம்மால் வழிபாடு செய்ய முடியாது. அந்த விராட் ஸ்வரூபத்தை தான் நாம் பார்க்க வேண்டும் என்றால் நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாது. ஆக விராட் ஸ்வரூபம் என்பது என்ன, அது எதற்காக அங்கு விராட் ஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவள் தான் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அப்ப நமக்கு என்ன தெரியணும்? பார்க்கும் பொருள்களில் எல்லாம் அவளுடைய ஸ்வரூபத்தை, அந்த பிரம்மத்தை பார்க்க தெரிய வேண்டும். அதனால சத்தியம் ஞானம் ஆனந்தம் அப்படிங்கிற அடையாளங்களை வைத்துக்கொண்டு தியானம் செய்ய நம்ம ஆரம்பிக்க வேண்டும். அபிராமி அந்த அதில் அழகா சொல்லியிருப்பாரு, ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையால் மறை நான்கெனுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிறக ஆனந்தம் ஆடரங்கம் எம்பிரான் முடிகண்ணியது அப்படின்னு. மறை நான்கு என்று சொல்லக்கூடிய வேதங்கள், அதனுடைய முடிவாக உன்னுடைய சரணாரவிந்தங்கள் அப்படின்னு சொல்ற அந்த திருவடி தாமரைகள். அப்ப வேதம் என்ன சொல்லுது? இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லுது. அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அப்ப சத்தியத்தினுடைய பரமசத்தியமான விஷயம் என்று வேதம் சொல்லக்கூடியது நீதான் தாயே. இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் சத்திய ஞானானந்த ரூபா. மகாபெரியவா சரணம்.